வணக்கம் அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? தமிழக சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமா சில விஷயங்களை இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். யாருக்கு அதிகப்படியான வாக்குப்பலம் இருக்குது அப்படிங்கிறத தான் நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ள போகிறோம். நேற்றைய தினம் மிகவும் அமைதியான முறையில் சட்டமன்ற தேர்தல் இடம்பெற்று முடிஞ்சிருச்சு. அதிகளவான அரசியல்வாதிகள், பொதுமக்கள், திரையுலக பிரபலங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தங்களுடைய வாக்குகளை நேற்றைய தினம் பதிவு செய்திருந்தாங்க. ஒரு வழியாக ஜனநாயக கடமைகள் அனைவருமே பூர்த்தி செய்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இந்த முறை ரொம்பவே பரபரப்பான ஒரு தேர்தல் களம் அப்படின்னு கூட நாங்கள் சொல்லலாம். அதுக்கெல்லாம் காரணம் விஜய் அப்படிங்கிற ஒரு தனி நபர் தான். வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடியவங்க கூட தங்களுடைய வாக்கை பதிவு செய்யறதுக்காக நேற்றைய தினம் தங்களுடைய வாக்குச்சாவடிகளுக்கு வருகை தந்திருந்தாங்க. பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முன்னதாகவே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க டிக்கெட்லாம் புக் பண்ணி தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றத்துக்காக வந்திருப்பாங்க. மயிலாப்பூரில் குறைவான வாக்கு பதிவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. சென்னையில் இரவு 8 மணி வரைக்குமே அதிகளவான ஆட்கள் தங்களுடைய ஓட் போட்டாங்க. எப்படி ஓட் போட்டாங்க 8 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது 6 மணிக்கு உட்பட்டு யாரெல்லாமே வாக்குச்சாவடிக்கு வருகை தந்திருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே எல்லா இடத்துலையுமே 8 மணி வரைக்குமே வாக்கு பதிவு செய்யறதுக்கான சந்தர்ப்பத்தை வழங்கியிருந்தாங்க. அதே நேரம் டோக்கன் முறையும் அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருந்துச்சு. டோக்கன் முறை மூலமாக தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி 6 மணிக்கு முன்னதாகவே வாக்குச்சாவடிக்கு போன எல்லா க்ரௌடுக்குமே டோக்கன் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்குது. கரூரில் தான் அதிக வாக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது 90 புள்ளிக்கு மேலே வாக்குப்பதிவு கரூர் மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் கரூரில் நடந்த அசம்பாவிதம் விஜய்க்கு ஒரு ரொம்ப பெரிய தவறான ஒரு விமர்சன ரீதியான ஒரு பார்வையை பெற்றுக் கொடுத்துருச்சு அப்படின்னு கூட நாங்கள் சொல்லலாம். அதிகளவான உயிர் சேதங்கள் இடம்பெற்றிருந்துச்சு. கூட்ட நெரிசல் காரணமாக அந்த இடத்துல இடம்பெற்ற ஒரு விபத்து பேசு பொருளாக மாறிருந்துச்சு உலகளாவிய அளவில். அதே மாதிரி தான் இப்போ கரூரில் அதிகளவான வாக்குப்பதிவு இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. எனவே இந்த ஒரு வாக்குப்பதிவு தான் தீர்மானிக்க போகுது அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிறது. அந்த வாக்குப்பதிவு விஜய்க்கு சாதகமா அல்லது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சாதகமா அப்படிங்கிறது நாங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட போகுது. அது தொடர்பான தகவல்களும் நம்மளோட சேனலில் நாங்கள் அப்படி உடனுக்குடன் தந்துட்டே இருப்போம். மறக்காமல் நம்மளோட சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில ஆன்லைன் கணிப்புகளின் அடிப்படையில் எக்ஸிட் போல்ஸ் முறையில் பார்க்கும் பொழுது அதிகப்படியான ஆசனங்களை வாரி குவிச்சு கொள்ள போகிறது யார் அப்படின்னா டிஎம்கே தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு உலா வந்துட்டு இருக்குது. 100% இந்த கணிப்புகள் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதும் இல்லை. தேர்தல் முடிவுகள் இந்திய ஆணையம் யாருக்கு எவ்வளோ வாக்குகள் வந்திருக்குன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதை பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இந்த பரபரப்பான உச்சகட்டத்தில் இன்னும் தேர்தல் முடிவுகள் வரும் வரைக்கும் அரசியல் களம் மிகுந்த பரபரப்போடு இருக்கும் அப்படிங்கிறதுல எவ்வித மாற்றமுமே இல்லை.